அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்பவும் போல் ஒரு 3:45 அந்த மாதிரி எழுந்திரிச்சேன். ஒரு 4:15 அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் இதே ஒர்க் தான் ரொட்டீனாக இருக்கும். நைட்டே பெருக்கியாச்சு. இப்போது வெளியில் எல்லாத்தையும் தண்ணி தெளித்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி நிறைய விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே இப்போ இந்த டைமுக்கு நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த வீடியோ வெடிகால டைம்னும் போது நமக்கு இருட்டாகவே இருக்கும். நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:15 வரைக்குமே பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்டே தான் இருக்கும். பூஜாரியும் திறந்தே தான் வச்சுருப்பேன். இன்றைக்கி 8:15க்கு பார்த்திங்கன்னா 8:15 இருக்கும்னு நினைக்கிறேன். அழகாக அந்த வெயில் பார்த்திங்கன்னா என்றைக்குமே வரும். ஒரு ஆஃப் கபோர்டுக்கு மட்டும்தான் அந்த வெயில் படும். ஒரு ஓரமாக தான் படும். இன்றைக்கி முருகர் மேலே அவ்வளோ அழகாக அந்த ஒளி பட்டிருந்துச்சு. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்குவீங்க. எனக்கு அது ரொம்ப என்ன பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நான் இதை ஷார்ட்ஸில் கூட கொடுத்துருப்பேன். சரி, இதுக்கு முன்னாடியே நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி என்னோடய பையனுக்கு பிறந்த நாள். அதனால் காலையில் ஒரு 7:30க்கெல்லாம் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எங்கள் ஊரில் ஒரு முருகர் இருக்கார். அவர் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா நான் அவர்கிட்ட கேட்ட விஷயத்தெல்லாம் இது வரைக்கும் எனக்கு கேட்டு கொஞ்ச நாள்லேயே நிறைவேற்றி தந்துடுவார். அந்த அளவுக்கு எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அஃபெக்ஷனான ஒரு கோயில் எனக்கு. என்ன மாதிரி ஒரு மன வருத்தம் இருந்தாலோ கஷ்டம் இருந்தாலோ கொஞ்சம் நேரம் போய் அங்கே உட்காந்துட்டு அவர்கிட்ட அவர் முகத்தை பார்த்துட்டு ஒரு சஷ்டி மட்டும் படிச்சுட்டு வந்தோன்னா ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு கோயில். அந்த கோயில் அமைஞ்சிருக்க இடமும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, அதை தாண்டி போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இயற்கையாக கிராமம் நல்லாயிருக்கும் அந்த இடமே. அந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, சிவன் இருக்கார். அதுக்கப்புறமா காலபைரவர் இருப்பார். வாராகி அம்மன் இருப்பாங்க. விஷ்ணு, பிரம்மா அப்படி சொல்லிட்டு எல்லா தெய்வங்களுமே அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டேன்னா எல்லாரையுமே பார்த்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். இது எல்லாமே அந்த கோயிலுடைய ஸ்பெஷலான விஷயம். அதனால் எனக்கு அந்த கோயிலையும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி இன்றைக்கி பிறந்த நாள்னால் குழந்தைய கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். அவனுக்கு 8 மணிக்கு பஸ் வந்துடும். சரி, 7:30 மணிக்கெலாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போனால் அப்போ தான் முருகருக்கு எண்ணெல்லாம் தடவிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா. அதுக்கப்புறமா தான் பூஜை பண்ணுவார். ஒரு தம்பி வருவார், அவர் பூஜை பண்ணுவார். அதனால் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், சரி ஓகே. அப்போ தான் எண்ணெய் தடவிட்டு இருந்தாங்க. நாங்கள் கோயிலெலாம் சுற்றிட்டு முருகரை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அந்த தம்பியும் வரல. நாங்கள் கிளம்புறோம். கரெக்டாக நான் பைக் எடுக்கிறதுக்கு போகிறேன். அவர் வந்தார். வந்துட்டு, அக்கா என்ன தம்பிக்கு பிறந்தது, ஏன்னு நாங்கள் அவரோட நம்பர் என்கிட்ட இருக்குது, என்னோடய நம்பர் அவர்கிட்ட இருக்கிறதொட்டு என்னோடய வாட்ஸ்அப்பில் தம்பி பிறந்த நாளில் பார்த்துட்டு, அக்கா தம்பிக்கு பர்த்டே வேறு, வாங்க நான் அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் பைக் எடுக்கும்போது என்னை கூப்பிட்டுட்டு போய் உள்ளே அர்ச்சனை பண்ணி ஒரு மன திருப்தி அதில் எனக்கு. உண்மையிலே கிளம்பிட்டேன். ஏன்னா ஒரு வருத்தத்தோடவே தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். ஐயோ, இன்னும் இன்றைக்கி குழந்த பிறந்த நாள் எதுவும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு இல்லையே, சரி முருகரை பார்க்குற பாக்கியமாவது முருகர் கொடுத்தாரு இல்லை, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி மனசை சொல்லிக்கிட்டு சுற்றி கிளம்பி வந்துட்டேன். பார்த்தாக்கா அந்த தம்பி வந்தார். வந்துட்டு எங்களுக்கு கூப்பிட்டுட்டு போய் உள்ள தம்பிக்கு பூஜை பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணி ரொம்ப மனநிறைவாக அனுப்பிச்சி வச்சார். அப்புறம் ஒரு எலுமிச்சை பழமும் கொடுத்தாரு. அக்கா இருந்தாங்க, கோயிலுக்கு வெறும் கையில் போகக்கூடாது, எலுமிச்சை பழமாவது எடுத்துகிட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சை பழமும் கொடுத்தாரு. உண்மையாகவே அது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதுக்கு அடுத்து நடந்த விஷயந்தான் இன்னுமே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகேன்ட்டு ரொம்ப மன திருப்தியாக தம்பிக்கிட்டேயும் சொல்லின்னு வரேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா, எதுவுமே அர்ச்சனை பார்க்காம அப்படியே கிளம்பிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்தா கடைசி டைமில் பண்ணிட்டாரு, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்டயும் சொல்லிவிட்டு பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தம்பியும் ஸ்கூல் கிளம்பிட்டார். வீட்டுக்கு நான் அந்த ஜன்னலில் இருந்து கரெக்டாக முருகர் மேலே அந்த வெளிச்சம் பட்டுச்சு. எனக்குமே அதை பார்த்ததும் ஒரு சந்தோஷம். இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி என்னமோ ஒரு ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு, அது மாதிரி இருந்தது. சரி, அதனால தான் நான் உடனே என்ன பண்ணேன்னா ஒரு ஷார்ட்ஸ்க்காக அதை வீடியோ எடுத்துக்கினேன். வீடியோ எடுத்துகிட்டு நான் பார்த்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கோயிலில் அதை நாங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்பில் நானும் இருக்கேன். அந்த கோயிலில் பூஜை பண்ணுற தம்பி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி முருகர் மேலே சூரிய ஒளி டைரெக்டாக பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை எல்லோரும் பார்க்குறதுக்காக என்ன பண்ணார்னா அப்லோட் பண்ணியிருந்தார்.
நம்ம வீட்லேயும் அதே சம்பவம், கோயில்லையும் அதே சம்பவம். அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா, அந்த தம்பிக்கு நான் எடுத்த வீடியோவை சென்ட் பண்ணேன். அந்த குரூப்பில் வந்து அட்மின் மட்டும் தான் வந்து மெசேஜ்லாம் சென்ட் பண்ண முடியும். மற்ற யாரும் சென்ட் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, தம்பிக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். தம்பி, எனக்கும் இந்த மாதிரி வந்து வீட்டில் நான் பூஜை பண்ணி முருகரை வச்சுருந்தேன். அவர் மேலேயும் வந்து இந்த மாதிரி நீங்கள் அமிச்ச மாதிரியே இருக்குது, முடிஞ்சால் இந்த வீடியோவையும் நீங்கள் அதில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நான் அதை அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். இன்றைக்கி அந்த மாதிரி வந்து கோயிலில் நடந்த மாதிரியே ஒரு சம்பவம் நம்ம வீட்லேயும் நடந்தது. அது எனக்கு ஒரு திருப்தியாகவும் இருந்தது. இன்றைக்கி தம்பி பிறந்த நாள், நம்ம கஷ்டப்பட்டோம், உடனே வந்து அர்ச்சனைக்கு கூப்பிட்டு என்னை அர்ச்சனை பண்ணது, இதெல்லாம் வந்து ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. என் இடத்துல எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. இது மற்றவங்க எப்படி பார்க்குறீங்கன்றது தெரியல. அந்த எப்போவுமே எனக்கு அந்த கபோர்டில் வந்து அப்படி டைரெக்டாக விழாது, ரொம்ப ஒரு கார்னராக விழும். இப்போ ஒரு 3 நாளாக கூட நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி விழல. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு 9:30க்கு மேலே தான் நான் பூஜை அறையே சாத்துவேன். அது வரைக்கும் பூஜை அறை பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே தான் வச்சுருப்பேன், க்ளோஸ் பண்ண மாட்டேன். அப்போ கூட நான் ஏன் இது பண்ணுவேன்னாக்கா, இப்போ நம்ம பூஜை கிச்சன்லலாம் பார்த்திங்கன்னா சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும், பெருக்கணுமா இருக்கும். சரி, பெருக்கும்போது வந்து விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் என்ன பண்ணுவேன்னா விளக்க குளிர வச்சுட்டு பூஜை அறையை சாத்திட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது எப்பவுமே ஒரு 9:30 வரைக்குமே வந்து இருக்கும். அந்த மாதிரி வெயில் வந்து இது வரைக்கும் பட்டதே கிடையாது. இன்றைக்கி 2 இடத்துலையும், அதாவது கோயில்லையும் சரி நம்ம வீட்லேயும் சரி, அவ்வளோ அழகாக அவருக்கு நேராக போய் அந்த சூரிய ஒளி விழுந்து நடந்த அந்த சம்பவம் வந்து எனக்கு என்னவோ பெரிய ஒரு சந்தோஷத்தை தந்துச்சு. சரி, அதை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். எப்பவுமே வீடியோ வந்து எடிட் பண்ணி ஒரு மதியானத்துக்கு மேலே வந்து வாய்ஸ் கொடுத்துருவேன். இப்போ ஒரு 2 நாளாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நிறைய ஷார்ட்ஸு மற்ற வீடியோஸ் எல்லாம், சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். அதுவும் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக தேவி சிஸ்டருக்காகவும் யமுனா சிஸ்டருக்காகவும் அவங்க கேட்டிருந்த அந்த முருகப்பெருமானுக்கு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு எப்படி நான் வந்து தினமும் வந்து முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் சாத்துறேன் அப்படின்றத வந்து ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருந்தேன். இந்த வேலைங்கள்லாம் செய்யவும் எனக்கு இந்த லாங் வீடியோவுடைய வேலை வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் வீடியோவோடவே வந்து கோயிலில் எடுத்த அந்த ஃபோட்டோவையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். நான் அதில் அதை என்னமோ ஷேர் பண்ண மறந்துட்டேன். அந்த மாதிரி இந்த சம்பவம் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எஸ்கேஜி அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அகல் விளக்கு வந்து நம்ம முருகர் ஃபோட்டோ முன்னாடி ஏற்றி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஏற்றி வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 6 தீபம் போடணும்னு நான் சொல்லியிருந்ததுக்காக நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச 6 தீபம் போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு தீபம் கூட போடலாம் சிஸ்டர், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களால் முடிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக செய்யுங்க. என்னென்னா, யமுனா சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு வாய்ஸ் ரிப்ளை கொடுத்துருந்தேன். இருந்தாலும் நான் வந்து இது இவங்கள போல் யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா அதுக்காக வந்து இதையே சொல்கிறேன். இப்போ நம்ம முருகருக்கு யூஸ் பண்ணுற துணிங்க எல்லாத்தையும் வந்து ஒரு 4-5 செட்டு நம்ம தச்சு வச்சிடறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று தான் நான் மாற்றிட்டுருக்கேன். அப்போ அதை வந்து தோச்சி நம்ம வந்து அந்த ரொட்டீனாக 48 நாளுக்கு அந்த ட்ரெஸ்ஸை வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மலர்விழி அப்படின்ற சிஸ்டர் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடியே வந்து இதை சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அதை நான் கேரண்டியாக சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். கவலைப்படாமல் இருங்க, ரெகுலராக இருங்க. அதுக்கப்புறமா வந்து தேவி சிஸ்டர் கொடுத்திருந்த மெசேஜ் பற்றி தான் சொல்லணும். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா, நான் கேட்டிருந்த எல்லா கேள்விகளுக்குமே வந்து இந்த வீடியோ எனக்கு பதிலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3வது நாள் கொடுத்துருந்த வீடியோவை பற்றி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். என்னால் வந்து இப்போது நிறைய வீடியோ ரிப்ளை எல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு கொடுக்கறதில்ல. சரி, நம்ம வந்து இந்த லாங் வீடியோவில் வந்து அவங்களுக்கு தெளிவாக ஒரு பதில் சொல்லிட்டோம்னா அது அவங்களுக்கு திருப்தியாக இருக்குமோ அப்படின்றதுனால நான் வந்து லாங் வீடியோவில் பதில் சொல்லிடுறேன். அதனால் வந்து யாரும் டக்குன்னு நம்மளுக்கு ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு தவறாக எடுத்துக்காதீங்க. இது மாதிரி நம்ம டீட்டெயிலாக பேசும்போது அது ஒரு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வாய்ஸ் ரிப்ளை பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம் தான் கொடுத்துருக்காங்களா, அதனால் அது வந்து என்னால் முழுசாக பேசி கொடுக்க முடிய மாட்டேங்குது. நான் நினைக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட முழுசாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா அவங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் தேவி சிஸ்டர் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஹெல்த்லேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க.
கண்டினியூஸாக வந்து 48 நாளும் தலை குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் வந்து ஹெட்டேக் ஏதாவது வரப்போது உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பாக நான் என்னோடய ஹெல்த்தையும் பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த 48 நாள் விரதம் வந்து எந்த விதமான தடையும் ஆகக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். அதனால் வந்து நம்ம ஹெல்த்து எந்த விதத்துலையும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் போகக்கூடாது அப்படின்றதுலையும் கவனமாக இருக்கேன். கண்டிப்பாக நான் கேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா வந்து ஈஸ்வர் விஜி அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் நான் அந்த காலை இளம் கதிரில் நம்மளுடைய முருகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் அவங்க சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னா, பழனி முருகர் மாதிரியே இருக்கார், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் ரொம்ப அழகாக இருக்கார், எனக்கு பார்க்குறதுக்கு அவர் அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பாக எனக்குமே வந்து ரொம்ப அழகாக சின்னதாக ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார். உங்களுக்கே அந்த வீடியோ ஷார்ட்ஸில் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கிட்ட காமிக்கும்போது ஒரு சிரிப்போடு இருக்க மாதிரியே இருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு முருகர் அவர். நீங்கள் வந்து அலரிப்பூவால் வந்து அவருக்கு மாலை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அலரிப்பூ கட்டி அவருக்கு நான் செய்கிறேன். அந்த பதிவும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து நிறைய சிஸ்டர்ஸ் கண்டினியூஸாக கேட்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவை விளக்கு. பாவை விளக்கு எங்கே வாங்குனீங்க? ப்ளீஸ் சொல்லுங்கள், எனக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்லாம் கேட்பீங்க. இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த ஷார்ட்ஸில் மட்டும் பார்த்துட்டு கேட்பீங்க. லாங் வீடியோவில் நான் இதுக்கு நிறைய ரிப்ளை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேயுமே வந்து நான் வாய்ஸ் ரிப்ளை கொடுத்து தான் இருக்கேன். என்னென்னா இன்னொரு வாட்டியும் நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். நம்மளுடைய பாவை விளக்கு பார்த்திங்கன்னா எங்கே வாங்கினதுன்னா, திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் மூக்குப்பொடி சித்தர் மண்டபம் வரும். அந்த மண்டபத்துக்கு அப்படியே கொஞ்சம் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இந்த சட்டி பானைங்க, நிறைய கைவினை பொருட்கள்லாம் வச்ச ஒரு 2 கடைங்க இருக்கும். அந்த 2 கடையிலையுமே வந்து பாவை விளக்கு நமக்கு கிடைக்கிது. அதனால் நீங்கள் அப்படி உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போய் பாருங்கள், எல்லாருக்குமே கிடைக்கும். இது நிறைய பேர் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா பாவை விளக்குக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே போல் கானா தமிழ் அப்படின்ட்டு ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர், அவங்க கூட நமக்கு எப்பவுமே ரெகுலராக வந்து கமெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க தான். அவங்களுக்கு வந்து என்னுடைய துளசி மாடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரெட்டு. அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களோட துளசி மாடம் நீங்கள் வச்சுருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். மார்கழி மாதத்தில் நான் தொடர்ந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னால் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத தொட்டு என்னால் தொடர்ந்து பூஜை வேலைகளை செய்ய முடியல. ஆனாலும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்கழி மாதத்துக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம வீட்டை க்ளீன்லாம் பண்ணி எல்லாமே பண்ணேன். பட் வந்து அந்தளவுக்கு என்னால் எழுந்து மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து வீடியோஸ் கொடுக்க முடிச்சா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த டைம் வந்து கொஞ்சம் உடம்பு ரொம்பவே முடியாமல் இருந்த தொட்டு செய்யவே முடியல. அதுவே வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருந்துச்சு. மார்கழி மாதத்தை விட்டுட்டோமே, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏந்து பூஜை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட்டு தான். நம்ம எந்த டைம் நினைக்கிறோமோ அந்த டைம் நம்மளால் செய்ய முடிகிற டைமை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, அதுக்கப்புறமா சரி இந்த 48 நாள் விரதம் எடுத்தாலாவது நமக்கு ஓரளவுக்கு வந்து அந்த டைம் முடியாத விஷயத்தெல்லாம் வந்து இந்த டைமில் வந்து, ஏன்னா இப்போ இந்த 48 நாள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 48 நாள் விரதத்தை வந்து நம்ம 48 நாளுமே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வந்து எந்திரிச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா எந்த ஒரு விரதத்தையுமே நம்ம வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது தான் வந்து முறையான ஒரு விஷயம். அதனால் வந்து சரி அந்த மார்கழி மாதத்தில் செய்ய முடியாத விஷயத்தை இந்த 48 நாளில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து நான் ஏற்படுத்திக்கிட்டேன். தொடர்ந்து இப்போ கண்டினியூவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4வது நாளுடைய விரதமும் வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுவே ஒரு மிகப்பெரிய மனசுக்கு திருப்தியான ஒரு விஷயம். எந்த விதமான ஒரு சோம்பேறித்தனமும் இல்லை. என்னென்னா ஒரு 3:30 அப்படின்றது ஒரு 3:45 வரைக்கும் போதைக்காண்டி, அதுக்கு மேலே நானாக படுத்தாலுமே வந்து மைண்ட் செட் வந்து இல்லை நம்ம எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுது. கரெக்டாக எந்திரிச்சு குளித்து முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஒரு சோம்பேறித்தனமே வர்றது கிடையாது. குளிச்சிட்டிங்கனாவே போதும், நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த தூக்கத்தை பற்றின நினைப்போ எதுவுமே வராது. நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்னோடய 4வது நாளுமே வந்து நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே மைண்ட் வந்து சோர்வாக தான் செய்யுது அந்த தூக்கத்துக்காக. ஆனாலும் வந்து நம்ம அந்த இடத்த வந்து தாண்டி எந்திரிச்சு குளிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே நம்ம வேலைங்க எல்லாத்தையும் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா என் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி கொடுக்குற தொட்டு நமக்கு அந்த நாளே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
நைட் படுக்கிறதும் வந்து சீக்கிரமாக படுக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒரு வேண்டுதல் வந்து பெருசாக இருக்கும்போது அதுக்காக நம்மளுடைய உழைப்பும் வந்து பெருசாக இருந்தால் தான் அந்த இடத்த நம்ம போய் அடைய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நமக்குள்ளே வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எழுறதுன்றது கஷ்டமாயிடாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு 12:30 மணிக்கு தான் படுத்ததே நைட்டு. திருப்பி 3:30 மணிக்கு எந்திரிக்கணுன்ற மாதிரி கட்டாயம். ஓகே, எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு அன்றைக்கி நாளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டயர்ட்னஸ்ஸாகவே தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு பொழுது இருக்கும்போது தூங்கவும் கூடாது. கண்டிப்பாக அந்த நேரம் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு. ஆனாலும் எப்படியோ சமாளித்து நார்மல் ஆகிடுச்சு. அது இன்றைக்கி நம்மளோட முருகர் எப்படி இருக்கார் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி போட்டிருந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு கலரில் ஒரு எல்லா கலரும் கலந்த மாதிரி இருக்கும் அவருடைய ட்ரெஸ்ஸு. அதில் இந்த லைட் வெளிச்சத்தில் அந்த கோல்டு பார்டர் மட்டும் உங்களுக்கு நல்லா எடுப்பாக தெரியும். இன்றைக்கும் வந்து அழகாக அந்த விபூதியெல்லாம் தேய்ச்சி தொட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கார் முருகர். தினம் இவருக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்குது. அப்புறம் யமுனா சிஸ்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பார்டர் வச்சு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கணும், மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, கண்டிப்பாக அப்படி தான் கொடுப்பேன். ஏன்னா இப்போ இந்த ட்ரெஸ்லலாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அவங்க வாங்கும்போதே அதில் கரை வந்துட்டு தொட்டு கட்டும்போது அழகாக இருக்குது. இப்படி கரை வச்சு முருகருக்கு ட்ரெஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வீடியோவில் கொடுத்துருந்த அந்த பிளெயின் ப்ளவுஸ் வந்து என்னவோ பெருசாக அவருக்கு சூட்டான மாதிரியே எனக்கு தெரியல, நல்லா இருக்கிற மாதிரியும் தெரியல. அதுக்காக தான் இப்போ யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம இந்த கடைகளில் ரெடிமேடாக விற்கிது இல்லைங்களா லேஸ்லாம், அந்த மாதிரி லேஸ் வாங்கி அந்த துணிங்களில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு கட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் முருகருக்கு சின்ன சின்ன ஜுவல்லரியும் வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் நான் இவருக்கு இன்னும் போடலை. ஏன்னா இவரோட சைஸை விட கொஞ்சம் ஒரு சுத்து வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அலங்காரத்தில் வந்து அவருக்கு நம்ம வாங்கியிருக்கிற நகையெல்லாம் போட்டும் ஒரு அழகு பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அது ஒரு ஸ்பெஷலான வீடியோவை நம்ம பங்குனி உத்திரத்தப்போ நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த டைமுக்கு நல்ல ஒரு வீடியோவை கொடுக்குறேன். என்னோட இந்த பதிவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.